அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்துக்கிற தியான பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 முடிய. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாத கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உன் நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். அவர் உடனே நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவம் நம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிற சம்பவம்தான். இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த நிகழ்வை ஒரு முறை திருப்பி பார்க்கலாமா? இயேசு அந்த கூன் விழுந்த பெண்ணை பார்க்கிறார். மற்ற மக்களோரும் அந்த மகளுடைய உடல் நிலையைத்தான் பார்த்தார்கள், கூன் விழுந்து நிலையை பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ அவருடைய உள்ளத்தை பார்த்தார். அவருடைய உடல் அமைப்பு பலருக்கு நகைப்புக்குரியதாக இருந்திருக்கலாம். கூனி கூனி என்று கூட பட்டப்பெயர் வைத்து அழைத்திருக்கலாம். ஆனால் அந்த மகள் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு வந்த உண்மையான நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடும் அன்போடும் வந்திருக்கிறார். அவருடைய இந்த தன் உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல், தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தன்னை படைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், தன்னை படைத்த ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும், தன்னுடைய ஆராதனை அவர் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவள் வந்திருந்த அந்த செயல் இயேசுவை அவள் பக்கம் ஈர்த்தது. அவளை பார்த்த ஆண்டவர் அவருடைய உடல் அமைப்பை மட்டும் பார்க்கவில்லை, அந்த மகளுடைய உள்ளத்தின் அழகையும் பார்த்தார். உள்ளத்தில் எவ்வளவு ஆண்டவருக்கு விருப்பமானவராக இருக்கிறாள், ஆண்டவரை நேசிக்கிறவளாக இருக்கிறாள், ஆண்டவர் மீது நம்பிக்கையுடையவளாக இருக்கிறாள், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவளாக இருக்கிறார். தன்னுடைய உடல் வலிமையற்ற நிலையிலும் ஆண்டவரை ஆராதிக்க மனம் வந்திருந்த இந்த செயல் இயேசுவை ஈர்த்தது. அதனால் இயேசு அந்த மகளை அழைக்கிறார். அப்பொழுதுதான் இயேசுவுக்கு புரிகிறது, இது அவளுக்கு வந்த வியாதியினால் அல்ல, தீய ஆவி பிடித்தனால் வந்த வினை என்று அறிந்தார். எனவே அந்த மகள் மீது இரக்கம் கொண்டவராக, அவர் மீது அன்பு கொண்டவராக, தனது அன்பின் மிகுதியினாலே அந்த மகளை தன் அருகே அழைத்து, நீ இன்றைக்கு விடுதலை பெற்றாய், நலம் பெற்றாய் என்று சொல்லி அவர் மீது இயேசுவின் கைகளை வைக்க அவர் நலமுடன் சென்றதாக நாம் அறிகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற அல்லது வாழ்ந்து காட்டுகிற எந்த செயல் இயேசுவுக்கு நம்மீது ஒரு ஈர்ப்பை கொடுக்கிறது, அவர் நம் பக்கம் திரும்பி நம்மை அருகே வா என்று அழைக்கிற அளவுக்கு நம் வாழ்க்கையிலே என்ன அவரை ஈர்க்கும் விதமாக செய்திருக்கிறோம், என்ன நன்மைகளை செய்திருக்கிறோம், அவருக்கு பிரியமானவைகளை எவைகளை செய்திருக்கிறோம். அப்படி செய்திருப்பது என்றால் அவர் நம்மையும் அருகே அழைத்து நம்முடைய குறைவுகளிலிருந்து நம்மை நிறைவாக்குவார், நம்முடைய தோல்விகளிலிருந்து நமக்கு வெற்றியை தருவார், நம்முடைய இயலாமைகளிலிருந்து நம்மை முழுமையாக்குவார். அப்படி வாழ்ந்து காட்டுவோமா? ஜெபிப்போம். எங்கள் அருமையான
பரலோக தந்தையே, இந்த காலை வேளையிலே உங்களை ஈர்க்கிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொண்டு உமக்கு விருப்பமானவர்களாக நீர் விரும்புகிற அளவுக்கான எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பராம் இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.